ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி கிட்கேட் வச்சு ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ குயிக்காக ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 3/4 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சல்லடை வச்சு நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும். அதனால நான் அந்த கொக்கோ பவுடர் பாக்ஸில் என்ன ஸ்பூன் வச்சுக்கணும் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா போக போக வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நல்லாவே பழகிடும். அதனால் டேபிள் ஸ்பூன் வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இது இல்லை. நீங்கள் பழகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அந்த இது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போட்டுப்பீங்க. அப்படி இழுத்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அப்போ கேக்கும் வந்து சொதப்பிருப்பீங்க. அப்போ அதனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போன மாதிரி இருக்கும். பாத்திரத்தெல்லாம் மறுபடியும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கேக் நல்லாவே வந்திருக்காது. அப்போ கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடும், போர் அடித்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணணும், ஐயோ மறுபடியும் இவ்வளோ வேலை பண்ணணுமே அதில் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து ட்ரைனிங்கர்ஸ் வந்து இந்த பாத்திரத்தில் தான் மெஷர் பண்ணி இதிலே தான் நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதிலே தான் இப்போ நான் முட்டையும் அடித்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இதே பாத்திரத்துலேயே கூட முட்டை அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த கேக்குக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க. அப்போனா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கேக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை கண்டிப்பாக வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ஓவராக எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு தோணால் கூட உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஐயோ பெரிய வேலை அப்படின்னு தோணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து முட்டை நல்லாவே அடிச்சிட்டேன். சுகர் வந்து பவுடர் சுகர் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சமாக ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இதே மாதிரி நம்ம சலித்து அதிலேயே வச்சுக்கோங்க. இப்படி ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓவர் மிக்ஸ் ஆக சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கேக் வந்து ஹார்டாக சான்ஸ் இல்லை, உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாவு அடியில் போய் தங்கிடும். அதனால் ஸ்பேச்சுலாவை அடியில் விட்டு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க பேட்டரை. பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் வந்து அந்த ஃபோமினஸ்லாம் கம்மியாகிற மாதிரி நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே அளவு கொஞ்சம் ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அந்த இது கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் வந்து 7 inch டின் எடுத்திருக்கேன். இது 1 kg கேக்குக்கான ஒரு ஸ்பாஞ்ச் தான். பாருங்கள் பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே ஓடிஜியாக இருந்தாலும் 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஓடிஜியாக இருந்துச்சு அப்படின்னா 170 டிகிரியில் டெம்பரேச்சரில் டைமிங் பார்த்திங்கன்னா 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே பேக் பண்ணும்போது 165 பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ப்ளிப்ஸ் ஓடிஜியாக இருந்தால். ஏன்னா ஓடிஜியோ இல்லை ஒவ்வொன்றுக்கும் டெம்பரேச்சரோ டைமும் கண்டிப்பாக மாறும். அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கேக் வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் வந்து வச்சுட்டேன், செகண்ட் லேயரும் வச்சுட்டேன். அதே மாதிரி க்ரீமும் வந்து பீட் பண்ணும்போது பிளாஸ்டிக் பவுலில் பிளாஸ்டிக் பாத்திரத்துலலாம் கண்டிப்பாக பீட் பண்ணாதீங்க. அதுவும் இப்போ சம்மர்னால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். மெல்ட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எனக்கே இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏசி ரூமில் வச்சு தான் நானும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா உங்களுக்கு எந்த ஏரியாவில் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கோ அந்த ஏரியாவில் வச்சு க்ரீம் பீட் பண்ணுங்கள். ஏன்னா க்ரீம் வந்து நீங்கள் பீட் பண்ணும்போது மெல்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த க்ரீமை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன்.
நானும் வந்து எங்கே ஹீட்டு கம்மியாக இருக்கோ அங்கே மாற்றி மாற்றி வச்சு தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணுவேன். பீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் வந்து எப்போவுமே சில்வர் பாத்திரத்தில் தான் க்ரீம் வந்து பீட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே எந்த பாத்திரத்தில் க்ரீம் பீட் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு இன்னுமே நல்லா வசதியாக இருக்கும். நீங்கள் கேக் பண்ணி முடித்து அது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் க்ரீம் பீட் பண்ண போகிறதுக்குள்ள எப்படியும் ஒரு 1.5 hours ஆகிடும். அதுங்காட்டியும் அந்த பாத்திரம் நல்லாவே சில்னஸாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து க்ரீம் வந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சில்வராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கூலிங் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி க்ரீம் பார்த்திங்கன்னா ஓவர் விப்பும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தாக நல்ல ஷைனிங்னஸ் இருக்காது. கரெக்டாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு அந்த பக்குவம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் ஒரு ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் நாசல் வச்சு உங்கள்கிட்ட எந்த ஸ்டார் நாசல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த நாசல் இருக்கோ அதை வச்சு உங்களால் என்ன டிசைன் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். நாசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 செட்டு, ஒரு செட்டில் வந்து 12 இருக்கும். அதில் மேக்ஸிமம் வந்து கம்மியாக தான் வந்து அது 1/2 kgக்குனா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 kgக்குனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் நம்ம நினச்ச டிசைன்லாம் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக சிங்கிள் நாசல்ஸ்லாம் விற்கும், ஆன்லைனில் இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைச்சாலும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா தனித்தனி நாசலாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கிறத வச்சு பண்ணேன். அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கிக்கிட்டேன். அந்த மாதிரி பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க. எடுத்த உடனேவும் நிறையவும் செலவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது போக போக தான் தெரியும். அதனால சொல்கிறேன், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கடைசி வரையும் இருந்துச்சு, என்னதான் உங்களுக்கு வந்து அதில் வேலை இருந்தாலும், என்னதான் கேக் வந்து நீங்கள் சொதப்பினாலும் மறுபடியும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறீங்க, அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து பேக்கிங் டூல்ஸ்லாம் ஒவ்வொன்றா வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸ்டார்டிங் நம்மளுக்கு வரலை, பண்ணுறதுலாம் ஃபெயிலியர் ஆகுது, ஒன்றும் சரியாக வரல அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் வந்து மனசு வந்து விட்டுறாதீங்க. ட்ரை பண்ண கண்டிப்பாக வந்துடும். நானே அப்படி தான் இருந்தேன். எனக்கு யாருமே சொல்லித்தரல, நானாக தான் வந்து ஒவ்வொன்றும் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் லேர்ன் பண்ண நிறைய கற்றுக்கலாம். நான் வந்து பார்டர் கொடுத்து இந்த ஸ்டார் நாசில் வச்சு பார்டர் கொடுத்து அங்கங்கே வந்து 2D நாசில் இருக்குது இல்லைங்களா, பெரிய நாசில், அது வச்சு நடுவில் வந்து ஒரு ரோஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2D நாசிலில் தான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக க்ரீம் எடுத்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் ஆட் பண்ண க்ரீம் வந்து அப்புறம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் மீதி இருந்துச்சுன்னா, அதனால சொல்கிறேன். எப்போவுமே கம்மியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் ஒயிட் க்ரீம் எடுத்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக எப்போவுமே ஒயிட் க்ரீமில் வந்து கலர் ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைனுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணும்னு உங்களுக்கு தெரியும், அதை பொறுத்து வந்து கலர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒயிட் க்ரீம் வேணால் உடனே அடுத்த கேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் கலர் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா நெக்ஸ்ட் க்ரீமில் வந்து யூஸ் ஆகாது. அதே கலர் வேறு கலர் போடணும்னு தோணும். அதனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த கேக் வந்து சைட்லலாம் நான் கிட்கேட் வச்சுருக்கேன். கிட்கேட் பார்த்திங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இடையில இருக்க கேப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி மெஷர் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்கேட் வைக்கும்போது ஃபஸ்ட்டு மேலாமல் வைங்க. அந்த கேப் வந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.